ஹாய் ஹலோ வணக்கம் கைஸ், இது உங்கள் ஃபேர் ஃபிலிமி 24ல் கிறிஸ்மஸுக்குன்னே ரிலீஸ் ஆன படம் தான் ரெட் ஒன். இந்த படத்துக்கு ஐஎம்டிபியில் இருந்து 6.5 ரேட்டிங் கொடுத்துருக்கு. கிறிஸ்மஸ்னு ஒன்று இல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு நல்ல பாடம் போட்டோன்னு இருக்க ஒரு பொண்ணை பற்றின ஒரு ஸ்டோரி தான் இந்த படம் ஃபுல்லாகவே இருக்குது. வாங்க ஸ்டார்ட் ஸ்டோரி சொல்கிற நேரத்தில் ஃபுல் ஸ்டோரியும் பார்க்கலாம். படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒரு சின்ன பையனை காட்டுறாங்க. அந்த பையன் என்னடானா ரூம்குள்ளே இருக்க கிஃப்ட்ஸை பூரா காட்டி பசங்க எல்லாத்தையும் சொல்லிட்டுருக்கான், சென்டா கிளாஸ்ன்றது ஒன்றுமே இல்லை, பூரா ஏமாத்து கதை, இது எதையும் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாக்லேட்ஸையும் பெட்டாக கட்டியிருந்து வாங்கிக்கிறான். இந்த கிஃப்ட்ஸு பூரா எல்லாமே நம்மளுக்கு கொடுத்துருவாங்க, இது எல்லாமே பொய் அப்படின்னு சொல்கிறாங்க. சடனாக அந்த டைமில் அவங்க அப்பா உள்ளே வந்துடுறாப்புல. உள்ளே வந்து கண்ணா நீங்கள் எல்லோரும் கீழே போங்க அப்படின்னு சொல்லி இருக்க மொத்த பசங்களையும் தாட்டிடுறாப்புல. கண்ணா நீ இந்த மாதிரி பண்ணக்கூடாது, இது எல்லாமே நாட்டி பாய்ஸ் பண்ணுற வேலை, இந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது கண்ணா அப்படின்னு அந்த பப்ளு கண்ணனுக்கு ஒரு பெரிய அட்வைஸ் கொடுக்குறாப்புல. அப்புறம் 30 இயர்ஸ்னு போட்டு நம்ம அண்ணனை காட்டுறாங்க. அண்ணன் பேர் ஜாக். இந்த அண்ணனுக்கோ நிறைய கடன் இருக்குது. அந்த அண்ணன் இந்த கம்பெனிக்குள்ளே போகணுன்னு ஆசைப்பட்டு நம்ம பவர் பாக்ஸ் மேலே காப்பி கொட்டிடுறாப்புல. கொட்டினதையும் தீ பிடிக்குது. ஒரு இந்த அக்கா இருக்குது, அந்த அக்கா ஒரு எம்ப்ளாயி. அந்த எம்ப்ளாயோட ஐடி கார்டு எடுத்துகிட்டு அண்ணன் உள்ளே போயிடுறாப்புல. உள்ளே போய் ஏதோ கலராக ஒயர் இருக்குது. அந்த ஒயரில் அண்ணன் ஜிப்செட்டை செட் பண்ணி விட்டு போட்டு அண்ணன் பாட்டுக்கு டப்பு டப்புன்னு கிளம்பிடுறாப்புல. எடுத்து அக்காவோட ஐடி கார்டை வெளியே குப்பை தொட்டியில் வீசிட்டு கிளம்பிடுறாப்புல. இன்னொரு இடத்துல கிறிஸ்மஸுக்கு கொண்டாடு பண்டிகையை காட்டுறாங்க. அந்த பண்டிகையில் நம்ம கிறிஸ்மஸ் தாத்தா உட்காந்து பேசிகிட்டு இருக்காப்புல. அங்கே நம்ம மொட்டத்தால் நின்று ஒவ்வொன்றா அப்படியே கூர்ந்து கவனிக்கிறாப்புல. சண்டை நடக்குது, திருட்டு நடக்குது, எல்லாத்தையும் இன்ஃபார்ம் பண்ணிட்டுருக்காப்புல. இந்த பக்கம் பார்த்தா ஒரு சின்ன பிள்ளைகளை காட்டுறாங்க. அந்த சின்ன பிள்ளைங்க பூரா கிறிஸ்மஸ் தாத்தாங்கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்குறதுக்கும் போட்டோ எடுக்கிறதுக்கும் வந்திருக்காங்க. உடனே ஒருத்தன் இடையில வந்து லைவ் ஓட்டிகிட்டு இருக்கேன், நான் தாத்தா மஞ்சள் டிஷர்ட் போட வைக்கிறேன் அப்படின்ட்டு. நம்ம மொட்டை என்ன வந்து அலையோட தட்டி வீட்டுக்கு தட்டுறாப்புல. தாட்டி முடிச்சுட்டு அங்கேருந்து எல்லோரும் கிளம்புறாங்க. கிளம்பி காரில் போகிறாங்க. காரில் போகும்போதே நம்ம மொட்டை என்ன தாத்தங்கிட்ட சொல்கிறாப்புல, நான் போதும் இதோட நான் விலகிக்கலான்னு இருக்கேன், நிறைய பேர் நாட்டி பசங்களாக மாறிட்டுருக்காங்க, அதனால என்னால் முடியலை, நான் விலகிக்கலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்காப்புல. அதனால் தாத்தன் சொல்கிறாப்புல, நீ இல்லைன்னா இங்கே எல்லாமே சரி நடக்காது, எல்லாமே கெட்டு போயிடும் அப்படிங்கிறாப்புல. அதுக்கு மொட்டைன்னு சொல்கிறாப்புல, இல்லை நான் இல்லைனாலும் இங்கே எல்லாமே நல்லா நடக்கும் அப்படிங்கிறாப்புல. உள்ளே காட்டுறாங்க பெரிய பெரிய மானுங்க பூரா. எல்லா மானுங்களும் நல்லா கண்டெய்னர் சைஸை விட பெருசாக இருக்குதுங்க. எல்லா மானுங்கிட்டையும் பார்த்துட்டு நம்ம தாத்தன் சொல்கிறாப்புல, உன் பாய் ஃப்ரெண்டு வந்துட்டான் பாரு அப்படின்னு சொல்கிறாப்புல. உடனே மானுங்களும் துள்ளி விளையாடுக்குதுங்க. உடனே எல்லாம் வண்டியில் ஏறுறாங்க. வண்டியில் ஏறினா ஜெட் அண்ணன் ஒரு கமெண்ட் கொடுக்குறாப்புல. கமெண்ட் கொடுத்ததையும் மானுகள்லாம் ஓட ஆரம்பிக்குது. வண்டி கிளம்புது. அந்த மான் எல்லாமே மேலே வேகமாக பறந்து ஓட ஆரம்பிக்குது. எங்கே போகுதுன்னா அடுத்த நாள் நைட்டு வந்து கிறிஸ்மஸு, அதனால கிறிஸ்மஸுக்கு பரிசு பொருள் எடுக்கிறதுக்கு போகுது. இங்கே பார்த்தா நம்ம ஜாக் அண்ணன் லொக்கேஷனை ட்ராக் பண்ணிகிட்ருக்காப்புல. நம்ம தாத்தனோடத ஒரு வழியாக லொக்கேஷனை கண்டுபிடிச்சிட்றாப்புல. ஒருத்தனுக்கு ஃபோனை போட்டு, நீ கேட்ட ஆளோட லொக்கேஷன் கிடச்சிருச்சு, பணத்தை அனுப்ப, லொக்கேஷனை தரேன் அப்படிங்கிறாப்புல. அவனும் பணத்தை அனுப்பிட்டு லொக்கேஷனை வாங்கிக்கிறான். லொக்கேஷனை வாங்கினது அண்ணனுக்கு ஒரே கொண்டாட்டம். உடனே இங்கே தாத்தனை கட்டுறாங்க. தாத்தா என்னடானா சுவிட்சை தொட்டதையும் ஒரு மாய உலகமே ஒன்று ஓப்பன் ஆகுது. அது கண்ணாடி ஒன்று கவசமாக இருக்குது. உடனே ஒரு வண்ணக்கூரையை கட்டுறாங்க. இந்த வண்ணக்கூரையை சுற்றி ஃபுல்லாக லைட்டுகளாக இருக்குது. நிறைய பூரா வேலையாட்கள் இருக்காங்க. இது கிறிஸ்துமஸ் தாத்தனுக்குன்னே ஒரு உலகம் போல். இந்த உலகத்தை காட்டினதையும் வானத்தில் பறந்து வந்துட்டுருக்க வண்டி நேராக நம்ம வண்ணக்கூரையை நோக்கி உள்ளே போகுது. உள்ளே போய் பார்த்தா வண்டி லேண்ட் பண்ணுறாங்க. லேண்ட் பண்ணதையும் நிறைய பேர் வண்டிக்கு வேலை செய்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. வண்டி ஓடி நின்னதையும் அந்த மானை கழட்டுருக்கு ஏணியை போட்டு மானை கழட்டிகிட்ருக்காங்க. மானை கழட்டினதும் பாதி பேர் வண்டி நிறைய கிஃப்ட்டு ரீலோடு பண்ணுறாங்க. அப்போ நம்ம மொட்டானனும் பன்னியனனும் பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தா நம்ம தாத்தன் தண்டால் போடுறாப்புல. 5 நிமிஷத்துக்கு 500 தண்டால் போடுவாப்புலையாமா. நம்ம ஜாக் அண்ணன் உடனே உள்ள வந்து ரிசைனிங் லெட்டரை கொடுக்குறாப்புல. ஏன்னு கேட்டால் என்னால் முடியலை அப்படிங்கிறாப்புல. ஓ அப்போ இதுதான் இன்றைக்கி நம்மளோட லாஸ்ட் ரைடா அப்படின்னு நம்ம தாத்தன் கேட்குறாப்புல. ஆமான்னு சொல்லிவிட்டு இன்னொரு இடத்த காட்டுறாங்க. இது எங்கேன்னா நம்ம தாத்தன் ஒரு கண்ணாடி குண்டை திறந்து உள்ளே போனப்போ இல்லைங்க அந்த இடம். இந்த இடத்துக்கு ஒரு பொண்ணோட வந்து நிறைய பேர் வந்து கண்ணாடியை வெட்ட ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. கண்ணை காட்டினதையும் பசங்க பிளேடு போடுறானுங்க. பிளேடு போட்டு அந்த இடத்த வெட்டிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். இந்த பக்கம் பார்த்தா நம்ம மொட்டை என்னடானா கீழே நின்று மேலே அந்த வண்ணக்கூரையை பார்த்துட்டு இருக்காப்புல. வண்ணக்கூரை என்னடானா ஒரு லைட் எரியலை. அந்த லைட்டை பார்த்துட்டு உடனே டெக்னீஷியன் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறாப்புல, என்னப்பா ஒரு லைட் அங்கே எரியலை அப்படின்ட்டு. உடனே அவன் சொல்கிறான், ஆமாங்க மெக்கானிஷியன் கோளாறு, நான் பார்க்குறேன் அப்படிங்கிறான். இன்னும் 2 லைட் ஆச்சா எரியாமல் போகுது. மறுபடியும் ஃபோன் பண்ணி சொல்கிறான். உடனே அங்கே எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. நம்ம மொட்டை அண்ணனுக்கு ஏதோ தப்பாக படுது. அதனால் நம்ம மொட்டை என்ன நம்ம தாத்தா எங்கே இருக்காப்புல அப்படின்னு பாருங்கன்னு கேட்குறாப்புல. அதுக்கு ஒவ்வொருத்தராக போய் ஒவ்வொரு இடமா பார்க்குறாங்க. எங்கேயுமே நம்ம தாத்தனை காணோம். உடனே ஒவ்வொருத்தராக அந்த மைக்கில் கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க, தாத்தா இங்கே இல்லை, தாத்தா அங்கே இல்லை அப்படின்னு ஒவ்வொருத்தராக சொல்கிறாங்க. உடனே நம்ம மொட்டை அண்ணன் மேலே நம்ம தாத்தா ரூமில் போய் பார்ப்போமேனு போனால் அங்கே பார்த்தா பால் சிந்தி இருக்குது. உடனே நம்ம கமாண்டர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறாப்புல.
நம்ம தாத்தனை காணோம் அப்படின்னு. அவங்களும் லைவில் ட்ராக் பண்ணுறாங்க, லொக்கேஷனை போட்டு எல்லாமே ட்ராக் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா நம்ம பால்கனியிலேருந்து 2 கொக்கி தப்பிக்குது. இதை பார்த்து நம்ம மொட்டைன்னு எட்டி டபார்னு 200 அடிக்கு கீழே தான்றாப்புல தாண்டி வேகமாக ஓடிட்டே இருக்காப்புல அந்த வண்டியை பார்த்து. நம்ம எல்லாருக்கும் இன்ஃபார்மும் பண்ணுறாப்புல வண்டி எங்கே போகுது அப்படின்ட்டு. வண்டி ரொம்ப சேசிங் ரன்னிங்னு ரொம்ப நல்ல ஒரு சீனுங்க. நல்லா பார்த்துட்ருக்காங்க. நம்ம அண்ணன் ரொம்ப சீரியஸான சாகசம் பண்ணுறாங்க. நம்ம தமிழ் சினிமாவில் கூட இந்த மாதிரி காட்ட மாட்டாங்க. உடனே நம்ம அண்ணன் சறுக்கி விளாட்ற சறுக்கு மரம் மாதிரிக்குது, அதில் எட்டி படக்ஸ்டே சருன்னு ஓராப்புல போயிட்டு கீழே ஒரு டெலிவரி மிஷின் மூலிமா கீழே இறங்குறாப்புல. அந்த சேசிங் வண்டி மேலே ஏறிடுறாப்புல. எதுக்கு பார்த்தா ஒரு தூண், அதனால வேறு வழி இல்லாமல் கீழே தாண்டிட்டு தன்னோட ஜோப்புலேருந்து ஒரு டாய் எடுத்து டபக்கு 4 தடவை சுடுறாப்புல. உடனே சேசிங் பண்ணி போயிட்டு கீழே தான் தெரியுது ஒரு பெரிய ஓட்டை இருக்குதுன்னு. அந்த ஓட்டை அந்த பொண்ணுக்கு அவங்கெல்லாம் போட்ட ஒரு பிளேடுக்கு. கடைசியில் அந்த பனிமலையை சரிச்சு விட்டு தான் அவங்கள பிடிக்க முடியும்னு நினச்சேன் நம்ம ஆள். உடனே பனிமலையை சரிச்சு விட்டுருவாப்புல. உடனே மழையும் சரிஞ்சு வண்டியும் நின்றுங்க. அண்ணன் தாத்தனை காப்பாற்றிட்டுங்கிற சந்தோஷத்தில் வண்டியை திறந்து பார்த்தா நம்ம மொட்டை அண்ணன் மண்டையில் சந்தனம் பூசின தருணமாக மாறிடுது. காரணம் பார்த்தா அந்த வண்டி ஒரு ஆக்டிவேட் வண்டியாக இருக்குதுங்க. உடனே மேலே ஒரு ஃப்ளைட்டு போகுது. அந்த ஃப்ளைட்டில் வந்து நம்ம தாத்தனை கடத்திட்டாங்க. உடனே அக்கா வீடியோ காலில் வந்து என்னாச்சு ஏதாச்சுன்னு பேசிகிட்டு இருக்காங்க. பேசும்போது ஒரு கத்திரிக்காவை எனக்கு கூப்பிட்றாங்க. அந்த கத்திரிக்காவை நம்ம வெப்பனை பற்றி சொல்லிட்டு இருக்கா. ஸ்டார்டிங் சீட்டில் நம்ம ஜேக்கெட்டை ஒயரில் சிப்செட் போட்டுட்டா இல்லைங்க, அதை பற்றி தான் சொல்கிறாங்க. அவர் நல்ல பில்டப் பண்ணுறாங்க. ஆனால் நம்மளால் என்னடானா இங்கே பாத்ரூமில் வந்து தூங்கிட்டு இருக்காப்புல. அந்த நேரம் பார்த்து நம்ம ஒய்ஃபு ஃபோன் பண்ணிட்டேன், அவர் ஒய்ஃபு ஃபோன் பண்ணிட்டேன் சொல்லிருக்காப்புங்க. அவங்க ஒய்ஃபு சொல்கிறாங்க, எனக்கு 2 பிரசவ வேலை இருக்குது, நீ போய் நம்ம பையனை கூப்பிட்டுக்க, பையன் ஸ்கூலுக்கு வெளியே நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் நம்ம பையனை காட்டுறாங்க. பையன் வெளியே நல்லா ஷாருக் கான் மாதிரி இருக்காடுங்க. கார் வந்து 2 பேரும் காரில் ஏறி கிளம்புறாங்க. போகிற வழியில் என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது பையன் ஏதோ பிள்ளைக்காக பங்க் அடிச்சிருப்பா போல், அதுக்கு தப்பே இல்லாமல் தப்பு பண்ணுறது எப்படின்ட்டு அண்ணன் சொல்லி கொடுத்துருக்காப்புல. சொல்லி கொடுத்துட்டு கொண்டு போய் இறக்கி விட்றாங்க. இறக்கி விட்டதே முட்டாள் மனைவி கூட்டிகிட்டு போகிறாங்க. கார் அண்ணா 2 பேத்துக்கு டிவைஸ் ஆகிடுச்சுங்க. அண்ணனோட ஃப்ளாட்டுக்கு போகிறாப்புலைங்க. ஃப்ளாட்டுக்கு போனால் நிறைய பேர் சுற்றி வளைக்கிறத கவனிக்கிறாப்புல. அது வேறு யாரும் இல்லைங்க, நம்ம மொட்டை அண்ணனோட அல்ல கைங்க தான் எல்லாருமே. அண்ணன் அவசரப்பட்டு டப்புன்னு எல்லாத்தையும் அடிக்க ஆரம்பிச்சிருவாப்புலைங்க. இவர் அடிக்க மாட்டாப்புல, சுற்றி இருக்கவங்கெல்லாம் அண்ணன் அடிக்க ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் அண்ணன் விலகி எல்லாத்தையும் தப்பிச்சு வெளியே ஓடலான்னு பார்த்தா படிக்கட்டில் ஆளுக்கு சுற்றி வளைச்சு ஜன்னல் வெளியே தப்பிச்சு பார்த்தா அக்கா மடச்சிடுவாங்க. ஒரு இடத்துல கட்டி போட்டு உட்கார வச்சுருப்பாங்க. அண்ணன்கிட்ட விசாரணை நடக்குங்க. தலையிலேயே ஒரு தட்டி விசாரிப்பாங்க. ஆனால் அண்ணன் உண்மையை ஒத்துக்க மாட்டாப்பிள்ளைங்க. இவனுங்க கேட்டால் சொல்ல மாட்டான். நம்ம இடத்துக்கு பார்சல் பண்ணுங்கன்னு அக்கா சொல்லிடுவாங்க. ஒரு மரப்பெட்டியில் அங்கேருந்து பார்சல் பண்ணி இவங்க இடத்துக்கு கொண்டு போவாங்க. அங்கே கொண்டு போய் வா அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போவாங்க. கூட்டிகிட்டு போகிற வழியில் பார்த்தா ஒரு குதிரை ஒன்று நெருப்பு கக்குமுங்க. இன்னொன்று ஒரு முண்டமாக ஒரு தலை ஒன்று நடந்து போகும். ஒரு இடத்துல ஹாலோவின் பொம்மை ஒன்று வரும். இதையெல்லாம் பார்த்து அண்ணன் ரொம்பவே பயந்து போயிருப்பாப்பிள்ளைங்க. அதனால அக்கா இருந்துட்டு நீ சொல்லித்தான் ஆகணும் அப்படின்னு கேட்கும்போது அந்த சிப்செட்டை கொடுத்து இது நீ தானே பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் நான் அந்த மண்ணங்கீழே மொட்டை அண்ணன் உள்ளே வந்துடுவாப்பிள்ளைங்க. உள்ளே வந்து நம்ம வெள்ளை பண்ணி அண்ணனை உள்ளே கூப்பிட்டதையும் அண்ணன் ஒரு கிடுக்குப்பிடி ஓடுவாப்பில். கிடுக்குப்பிடி ஓட்டதையும் ஓகே நான் பண்ணித்தரேன், ஆனால் அவங்கள பண்ணணும்னு எனக்கு காசு வேணும் அப்படின்னு கேட்பாப்பிள்ளைங்க. அக்கா இருந்துட்டு உடனே நாங்கள் 2 மடங்கு காசு தரோம் நீ பண்ணி கொடு அப்படின்னதையும் நம்ம ஜாக் அண்ணன் இருந்துட்டு இல்லை எனக்கு 3 மடங்கு காசு கொடுத்தா நான் பண்ணுவேன் அப்படின்னா உடனே நம்ம கரடி என்ன ஒரு கிடுக்குப்பிடி ஓடுவாப்பில். உடனே நம்ம கிறிஸ்மஸ் தாத்தானை காட்டுறாங்க. கிறிஸ்மஸ் தாத்தா என்னடானா முடிச்சு பார்த்தா வெளியே ஒரு பொண்ணு நிற்கிறா. நீ என்னைக்கு என்ன கடத்தி வச்சுருக்க அப்படின்னு கேட்டதையும் ஆமாம் நான் அந்த அப்படின்னு. ஏன்னா அந்த பொண்ணு பேர் இருக்குல்லாங்க, பார்க்கத்தான் சின்ன பொண்ணு மாதிரிப்பா ஆனால் பெரிய அரக்கி. உடனே தாத்தனை நீ தூங்கு, உன் பவரை கொஞ்சம் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு தாத்தனை தூங்க வச்சுருவாப்பில். அங்கே ஸ்க்ரீன் ப்ளேவை கட் பண்ணுறாங்க. கட் பண்ணால் இங்கே நம்ம மொட்டை அண்ணன் பூரா பொம்மையை பொறுக்கிட்டு இருக்காப்புல. என்னடா பொம்மை மாதிரி பொறுக்குறாங்களேன்னு நினைக்காதீங்க, அண்ணன் கிட்ட தான் பவர் இருக்கே. ஒரு கதவை திறந்து இந்த பக்கம் போனால் இன்விசிபிளாக இருக்காங்க. நம்ம ஜாக்கண்ணனுக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா காணமே அப்படின்ட்டு உள்ளே எழுதி போட்டு வெளியே போய் ஒரு கார் எடுத்து கீழே வச்சு டப்புன்னு 4 சுடுறாப்புல. கார் பெருசாயிருது. அந்த காரில் ஏறி வேகமாக கிளம்புறாங்க. அதே சமயத்தில் நம்ம கிர்லாவை காட்டுறாங்க. கிர்லா என்னடானா ஒரு கூண்டு எடுக்கிறா. அந்த கூண்டு எடுத்து ஒரு இதில் வச்சு தாத்தனோட பவர் அதில் மாற்றினதையுமே அந்த கூண்டோட கலர் கொஞ்சம் மாறுது. நோட் எடுத்து பார்க்குறா. அந்த நோட்டில் பார்த்தா ஒருத்தன் பேர் வருது. இந்த பக்கம் என்னடானா நம்ம ஜாக்கண்ணன் வந்திருக்காப்புல. ஜாக்கண்ணன் எங்கடானா பீச்சுக்கு வந்திருக்காங்க. பீச்சில் பார்த்தா அந்த புரோக்கர் பையில் தேடி வந்திருக்காங்க. இந்த புரோக்கர் பையை எங்கீடு பார்த்தா கண்டுபிடிச்சிட்டாங்க. அதை கண்டுபிடிச்சது ஒரு 5 பேர் வந்து நம்ம மொட்டை அண்ணனை சுற்றி வளைக்கிறாங்க. நம்ம மொட்டை அண்ணன் சின்னதாக மாதிரி எல்லாத்தையும் புரட்டிட்டு அந்த புரோக்கர் பையிட்ட கேட்குறாங்க, நீ யாருக்குடா வேலை செய்கிற அப்படின்னு. ஐயோ அவள் வேறு சொன்ன உடனே அவளுக்கு தெரிஞ்சிடும், அதனால் நான் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறான். அதனால் மண்ணில் எழுதி காட்டுறான். நம்ம ஜாக்கு பைய வாய் சும்மா இருக்காமல் உடனே அதை வாயை திறந்து படிச்சிட்றான். படித்த உடனே நம்ம கிர்லாக்கு கேட்டதையும் அவள் மூஞ்சி திருப்பி ஒரு பார்வை பார்க்குறா. பார்த்ததையும் இங்கே வானம் மூவி எல்லாம் கலராக ஆரம்பிச்சிருது. உடனே நம்ம ஸ்னோமேன் ஆளுங்க வந்துடுறாங்க சண்டைக்கு. உடனே சண்டை நடக்க ஆரம்பிச்சிருது. அவங்க கைப்படுற இடமெல்லாம் பூரா ஃப்ரீஸ் ஆகுறாங்க. நம்ம புரோக்கர் வயலையும் ஃபீஸ் பண்ணிடுறாங்க. பண்ணி முடித்ததையும் நம்ம மொட்டை அண்ணனையும் கிண்டு கட்டாக தூக்கி மேலே வச்சுருக்காப்புல. நம்ம மொட்டை அண்ணனும் எவ்வளவோ சண்டை போடுறாப்புல.
என்னடா இவங்களை அடிக்கவே முடியலையே அப்படின்னு நினச்சி மூக்கு போட பிறந்தா அப்படித்தான் தோணுன்னு மூக்கை பிடுங்கினதையும் எல்லாம் கீழே விழுக ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே இந்த பையனை காட்டுறாங்க. இந்த பையன் வேறு யாரும் இல்லைங்க, 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பையன் நாட்டி பையன் இருந்தான்ல அவன் தான். அவனுக்கு கிர்லா ஒரு பார்சல் அனுப்பியிருக்கா. அந்த பார்சலில் பார்த்தா அந்த ஒரு குளோப் இருக்குது. அந்த குளோபை திறந்ததையும் இவனும் மாயமாக மறைஞ்சு உள்ளே போயிடுறான். ஆனால் இவன் மறைஞ்ச உடனே கிர்லா கிட்ட போயிருக்கணும். ஆனால் என்னென்னா கிர்லா கிட்ட போகலை. நம்ம தொழில்நுட்ப கோளாறு, நம்ம மறுபடியும் ட்ரை பண்ணுவோன்னு அவங்க ஆளுகள்லாம் சொல்கிறாங்க. நம்ம வீடியோ காலக்கா மொட்டை அண்ணனுக்கு கிர்லாவை பற்றி காட்டிகிட்டு இருக்கா. எல்லாம் ஒவ்வொன்றா சொல்லிகிட்டு இருக்கா. சொன்னதையும் இவங்களோட 2 பேர்த்தோட லொக்கேஷனை போட்டு பார்த்தா நம்ம கிர்லாவும் நம்ம சாண்டா கிளாஸோட பிரதரும் 2 பேரும் 2 நாளுக்கு முன்னாடி மீட் பண்ணதை தெரிய வருது. உடனே அங்கேருந்து நம்ம சாண்டா கிளாஸோட பிரதரை பார்க்க வேக வேகமாக கிளம்பி போயிட்டுருக்காங்க. போகிற வழியில் இந்த ஜாக்கு பையன் கேட்குறான், ஏப்பா சாண்டா கிளாஸுக்கு பிரதர் இருக்கா அப்படின்னு. ஆமாம் பிரதர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் கதவை திறக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் கதவு ரொம்ப டைட்டாக இருக்குது. உடனே அது ஹேண்ட் பவர் ஆன் ஆகுது, கதவு திறக்குது. திறந்த உடனே உள்ளே போய் பார்த்தா சிங்கங்க நிறைய காவலுக்கு இருக்குது. அப்போ நம்ம மொட்டை டவுசரில் ஜோப்பில் இருக்க கோழியை தூக்கி டப்புன்னு சுட்டு அந்த சிங்கத்தை தசை திருப்புறாப்புல. தசை திருப்பிட்டு உள்ளே போய் பார்த்தா ஒரு சிலை ஒன்று இருக்குது. அந்த சிலைக்கு கீழே நிறைய தங்க காசு இருக்குது. ஆனால் நம்ம ஜாக்கண்ணனுக்கு கடன் செலவு நிறையா இருக்குது. அதனால 2-4 தங்க காசு அண்ணன் உடனே ஜோப்பில் ஓட்டுக்கிறாப்புல. இதை பார்த்ததையும் அந்த சிங்கம் ஒன்று கத்த ஆரம்பிச்சிருது, வாளுன்னு. அதை பார்த்ததையும் அண்ணன் கேட்குறாப்புல, ஏன்டா இந்த வேலையை பார்த்த அப்படின்னு. உடனே சுற்றி 4-5 பேர் ரவுண்ட் அப் பண்ணி இவங்களை சிறையில் போட்டுடுறாங்க. போட்டுட்டு இன்னொரு இடத்த காட்டுறாங்க. அங்கே சாம்பியன் கேம் விளாண்டுருக்கு. அப்போ நம்ம மொட்டை அண்ணனையும் ஜாக்கையும் கூட்டிகிட்டு இங்கே வந்துடுவாங்க. இங்கே பார்த்தா ஒருத்தர் காதாம்பட்டியோட மாற்றி வைக்கிறது தான் கேமேவாம்மா. யார் முதல்ல கீழே விழுகிறாங்களோ அவங்க தோற்றதாக அர்த்தமாம்மா. உடனே நம்ம ஜாக்கண்ணனும் அது பிரதரும் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறாங்க. அது பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு சாண்டாவை தூக்கிட்டாங்க, நீ எங்களுக்கு உதவி செய்யணும், வா காப்பாற்ற போகலாம் அப்படின்னு கூப்பிட்றாப்புல. இந்த கிர்லாவை பார்த்தியா, கிர்லா இங்கே வந்தாளா அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம மொட்டானனோட ஹேண்ட் கேப்பை கழட்டி கொடுத்துட்றாங்க. அவள் இங்கு வரவும் இல்லை, அவளை பற்றி எனக்கு கவலையும் இல்லைன்னு நம்ம சாண்டா கிளாஸ் பிரதர் சொல்லிடுறாப்புல. சொன்னதையும் அந்த மனுஷனை வேணால் நான் வீட்டுக்கு விட்டுறேன், நீ ஆனால் இங்கே தான் காலத்துக்கு இனிமேல் சிறப்பட்டு கிடக்கணும், நீ இருந்து போகவே முடியாதுன்னு நம்ம அண்ணன் சொல்லிடுறாப்புல. உடனே நம்ம மனுஷ வாய் சும்மா இருக்காமல், நீ வேணால் எங்கள் அண்ணன் கூட சாம்பியன் கேம் விளாண்டுப்பார் அப்படிங்கிறாப்புல. நம்ம அண்ணனும் மாங்குன்னு ஒரு அடி வைக்கிறாப்புல. ஆனால் நம்ம பிரதருக்கு ஒன்றுமே ஆகலை. அதே அடியை திருப்பி மறுபடியும் நம்மால் ஒரு அடி கொடுக்குறாப்புல. உடனே நம்மால் கவுந்துட்டாப்புல. உடனே இன்னொரு அடிக்கு போகலை, கையில் நம்ம ஹேண்ட் கேப்பை மாட்டி விட்டதையும் பவர் வந்துடுது. ஒரு அடி போட்டு சனக்கிடுறாப்புல. இருக்க ரோபோட்ஸ் பொம்மையை வச்சு ரோபோட்ஸ் கூட அங்கே ஃபைட்டை போட்டு ஒரு சீனை க்ரியேட் பண்ணுறாப்புல. அங்கே ஃபைட்டை முடிச்சுட்டு தப்பிச்சு ஒரு காரில் போயிட்டு இருக்கும்போது நடுத்த இடத்துல ஒரு பியானோ இருக்குது. என்னடா அப்படின்னு கிட்ட போய் பார்த்தா நம்ம கிர்லாத நம்ம ஜாக்கண்ணனுக்கு ஒரு பொம்மை அனுப்பியிருக்கா. அது பொம்மை இல்லைங்க, உள்ள கிளாஸ் குளோப். உடனே பையன்கிட்டேருந்து கால் வருது, அப்பா நீ என்னை பார்க்கலைனாலும் பரவாயில்ல, அதுக்குன்னு இந்த மாதிரி கிரிஞ்சித்தனமாக கிஃப்ட் அனுப்பிட்டு இருக்காது அப்படின்னு பையன் சொல்கிறான். என்னடா கிஃப்ட்டு அப்படின்னு பையன் காட்ட, உடனே பையன் எடுத்து காட்டினா உடனே அதில் அவனும் ஒரு கிளாஸ் கோப்பை வச்சுருக்கான். உடனே பையன் மறைஞ்சு போயிடுறான். என் பையனே மறைஞ்சு போயிட்டானே, இதுக்கப்புறம் நானும் மறைஞ்சு போகிறேன்னு சொல்லி ஜாக்கும் அந்த பொம்மையை எடுத்து மறைஞ்சிட்றான். நம்ம மொட்டானங்கிட்ட சொல்லிடுறான், என்னை நீ காப்பாற்றிடு அப்படின்ட்டு. கண்ணை முழிச்சு பார்த்தா ஒரு இடத்துல கண்ணாடி கூண்டுக்குள்ளே இருக்காங்க. முன்னாடி கிர்லா நிற்கிறான். கிர்லா சொல்கிறா, இனிமேல் நீங்கள் ப்ரொடக்ஷன் ஆரம்பிங்க அப்படின்ட்டு 1000 கிளாஸ் கோபை ரெடி பண்ணுறான். உடனே நம்ம மொட்டான இருந்துட்டு நம்ம சாண்டா கிளாஸோட வீட்டுக்கு போகிறா சம்சாரத்தை பார்க்க. அங்கே பார்த்தா எல்லாமே நம்ம கிர்லாவோட ஆளுங்க. இங்கே பார்த்தா நம்ம அண்ணன் மனம் திருந்தி பேசிகிட்டு இருக்காப்புல. நான் பண்ணது தப்பு தான், ஒரு நாள் கூட உனக்கு நான் அப்பனா இல்லை, இதுக்கப்புறம் நான் கரெக்டாக இருப்பேன் அப்படின்னு மனம் திருந்தி பேசல. அந்த கிளாஸ் கூப்பு உடைய ஆரம்பிக்குது. ஏன்னா நாட்டி பாய்க்கான கிளாஸ் கூப்புங்க அது. மனம் திருந்தி பேசணையும் அந்த கிளாஸ் கூப்பு ஃபுல்லாக உடைய ஆரம்பித்து இவங்க 2 பேரும் வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்ததையும் ஒரு கட்டிப்பூடி வைத்தியத்தை போடுறாங்க. உடனே நம்ம மொட்டை அண்ணன் உள்ளே வந்துடுறாப்புல. வேறு யாரும் நினச்சி நம்ம ஜாக்கு பைய ஒரு எகுறான் ஒரு அடியை போட. ஆனால் நம்ம மொட்டை அண்ணன் உடனே அங்கேருந்து சரி வா போகலாம் அப்படின்னு அங்கேருந்து கூட்டிகிட்டு கிளம்புறாங்க. கிளம்பி போகும்போது பார்த்தா கதவுலேருந்து ஒரு சத்தம் வருது. கதவு திறந்து பார்த்தா உள்ளே பூரா நம்ம வயல்களாக இருக்காங்க. திறந்துட்டு அங்கே பார்த்தா 1000 கியூபோட நம்ம கிர்லா ரைடு போக ரெடி ஆகிட்டான். உடனே இங்கே ஒரு சண்டை நடக்குது. நம்ம கிர்லா வேகமாக இதுதான் ஜாக்குன்னு வேகமாக குதிரையை ஓட்டு கிளம்புறான். உடனே நம்ம ஜாக்கு பையலும் மொட்டை பையலும் 2 பேரும் போய் வண்டி மேலே ஏறிடுறாங்க. நம்ம மொட்டை பையன் ஒரு வழியாக மேலே ஏறி இன்சைடு போகும்போது பார்த்தா வண்டியில் வேறு யாரும் இல்லை, நம்ம கிர்லாவுன்னு பின்னாடி பார்த்தா நம்ம சாண்டா கிளாஸை சிறை பிடிச்சி வச்சுருக்கான். சாண்டா கிளாஸையும் காப்பாற்றணும் இவங்களையும் காப்பாற்றணும் அப்படின்ட்டு கிர்லாவோட சண்டை போட போகும்போது கிர்லா ஒரு அடியை போடுறா. இவங்க 2 பேரும் கீழே விழுந்துடுறாங்க. நம்ம மொட்டை பையன் வண்டியோட ஒரு ஓரத்தில் தொங்கிட்டு இருக்காப்புல. ஜாக்கு அந்த மானோட சங்கிலியில் தொங்கிட்டு இருக்காப்புல. ஜாக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த மானோட சங்கிலியை பிரித்து விட்டதையுமே வண்டி மேலே பறக்கிறதுக்கு மான் மட்டும் பறந்துருச்சு. வண்டி கீழே விழுந்து அப்படியே விழுந்துருச்சு. நம்ம மொட்டை பையன் போய் நம்ம சாண்டா கிளாஸை காப்பாற்றுறாப்புல. காப்பாற்றிட்டு உடனே திரும்பி பார்த்தா
தெரிச்சு போய் கீழே பள்ளத்தில் விழுந்த கிரில்லா வெளியே எந்திரிச்சு மேலே வர்றான். பார்க்க தங்க அழகான பொண்ணு, ஆனால் பெரிய அரக்கியாக இருக்கா. அவள் அப்படியே மேலே வந்ததையும் அப்படியே அவள் மேலே பெரிய நெருப்பு கங்குகள் நிறைய விழுகுது. என்னடா அப்படின்னு பார்த்தா நம்ம கிறிஸ்மஸ் தாத்தனோட தம்பி வந்துட்டாப்புல. வந்து உடனே நல்ல ஒரு என்ட்ரியை போட்டு உடனே ஒரு ஃபைட்டை போடுறாங்க நம்ம மொட்டை அண்ணனும் தம்பியும். என்ன தான் ஃபைட்டு போட்டாலும் அவங்களால முடியல. உடனே என்ன ஆகுதுன்னா நம்ம கிறிஸ்மஸ் தாத்தன் எந்திரிச்சிட்றாப்புல. கிறிஸ்மஸ் தாத்தன் எந்திரிச்சதையும் ஒரு கற்றுனதையும் மேலே பறந்து போன மான்கள் எல்லாம் ரிட்டன் கீழே வந்து தன்னோட நெருப்பு கொம்புகளால் அவளை முட்டி தூக்கி அவளோட அந்த மேஜிக் க்ளூப்லேயே திரும்ப வேலை காட்டுது. அதுலேயே அவள் அப்படியே சிறப்பட்டு போயிடுறான். நம்ம சாண்டா கிளாஸோட பிரதர் மேரி கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து திரும்ப கிளம்பி போயிடுறாப்புல. இவங்களும் எல்லாருக்கும் gift கொடுக்க கிளம்பிடுறாங்க. இதே மாதிரி ஒரு நல்ல படத்தோட உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது ஃபேர் ஃபிலிமி.